ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி பாஜ் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், பாஜ் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி 2, ஆம்ச்சூர் பவுடர் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், வெங்காயம் 2, காலிஃப்ளவர், வெஜிடபிள்ஸ் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி. இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சாச்சு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் பட்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன். அதில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி கூட அந்த சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. வதக்கின பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் காலிஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். வெஜிடபிள்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள் வேகிற அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 7 விசில் விடுங்க. 7 விசில் விட்டதும் நல்லா காய்கறி நல்லா வெந்துடும். நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடும். நல்லா வெந்த பிறகு நல்லா மசிச்சு விடுங்க. மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இது மாதிரி வெந்துடும். வெந்த பிறகு நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மேஷர் இல்லைன்னா நீங்கள் மத்தால கூட நீங்கள் வந்து மசிச்சு விடலாம். மேஷ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அது நான் ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கலர் கொடுக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா தான் அந்த மசாலாவுக்கு அந்த கலர் கொடுக்கும். நல்லா சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயத்தோட சில்லி பவுடர் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா வதக்கி விடுங்க. வதக்க விட்ட பிறகு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போன பிறகு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். அடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ் மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பாஜ் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் பண்ண பிறகு லாஸ்ட்டாக ஆம்ச்சூர் பவுடரை சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா பாஜ் மசாலா ரெடி. இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் பட்டர் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பாஜ் மசாலா. அதை ஆட் பண்ணி முடித்த பிறகு அடுத்தது நெக்ஸ்ட்டு தோசைக்கல்லில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் கொஞ்சம், பாஜ் மசாலா கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம்
நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் போட்டு. அடுத்தது மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பன் வச்சுருக்கோம் இல்லையா, பாவ் பன், அந்த பன்னை எடுத்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல் மசாலா இருக்கு இல்லையா, அதில் வந்து அடிப்பகுதியை நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. மேலே வந்து பட்டரை ஆட் பண்ணி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டி எடுத்திங்கன்னா மசாலா பாவ் பன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.